முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காவல் தெய்வத்திற்கோ அல்லது நமது குல தெய்வத்திற்கோ இடக்கூடிய தூபத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய திருச்சாம்பலை நாம் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, அவ்வாறு கிடைக்கக்கூடிய திருச்சாம்பலை ஜெலித்து நாம் திருநீராகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த திருச்சாம்பலை நாம் தினமும் நீராடக்கூடிய தண்ணீரில் ஒரு சிட்டிகை கலந்து நாம் தொடர்ந்து நீராடியும் வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பூக்காத கனிகள் காய்க்காத செடி கொடி மரங்கள் இருக்கின்றது என்றால் இந்த திருச்சாம்பலுடன் மஞ்சள் சேர்த்து சிறிதளவு தண்ணீருடன் கலந்து அவ்வாறு இருக்கின்ற அந்த செடி கொடி மரங்களுக்கு தெளித்து வருவதால் நல்ல நன்மையான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த திருச்சாம்பலுடன் மழை நீர் அல்லது கடல் நீரை சேர்த்து மாயிலையால் அந்த தண்ணீரை தொட்டு நமது வீட்டை சுற்றிலும் தெளித்து வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அந்த திருச்சாம்பலை சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய அல்லது பிரயோகிக்கக்கூடிய வெங்கல பொருட்களை சுத்தி செய்வதற்கும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக எவ்வாறு திருநீருக்கு நாம் உருயேற்றிய திருநீரை நாம் தாயத்தாக அணிந்து கொள்கின்றோமோ அதே போல சுவாமிக்கு தூவமிட்ட அந்த திருச்சாம்பலையும் உருயேற்றி தாயத்தாக நாம் அணிந்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, விசேஷமான பொருட்களை கொண்டோ அல்லது விசேஷமான மூலிகையை கொண்டோ சுவாமிக்கு தூவமிடும் பொழுது அவ்வாறு அந்த தூபத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த திருச்சாம்பலுக்கும் அதே விசேஷமான தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அந்த திருச்சாம்பலை இது போன்ற காரியங்களுக்கு நாம் தாராளமாக பிரயோகப்படுத்தி பயனடைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் 922 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் 922 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் மணீஸ்வரம் சகலமும் மணீஸ்வரம். நம சிவாய.